இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அச்சீவ் பண்ண முடியாதவங்களுக்கு எப்படி salary இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும்? அந்த விஷயத்துல அவங்க கேக்குறத கொடுக்க முடியாது. அந்த ரெண்டு விஷயத்துல நீ தப்பிச்சிட்ட, ஆனா இந்த விஷயத்துல நீ நல்லா மாட்டிக்கிட்ட. அதுவும் அவங்க கேக்குற 30%ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. யா எக்ஸாக்ட்லி. வேணும்னா ஒரு 15% கொடுக்கலாம். 15? ஜானு, நம்ம டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணவே இல்லையே. அப்புறம் எப்படி 15% ஏத்தி கொடுக்க முடியும்? அது கரெக்ட் தான். பட் வருஷம் விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே தானே இருக்கு. அப்படிங்கிறப்ப அதே சம்பளத்தை வச்சு அவங்க குடும்பத்தை எப்படி சமாளிப்பாங்க? நான் அவங்களெல்லாம் என் குடும்பமா தான் பாக்குறேன்னு அவங்க கிட்ட நான் சொல்லிருக்கேன். அப்ப நம்ம அவங்கள அப்படித்தானே பார்க்கணும். சிபி, தமிழ் சொன்னதே இவங்களும் வரிக்கு வரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒத்துமை இருக்கு. ஷட் அப் சாம். லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து லோடு மேல லோடா வருது. எத்தனை தடவை தான் செக் பண்றது? புஷ்பா புஷ்பா யார்? புஷ்பா. ஹேய் இசை, நீ எப்படி இங்க? என்ன அன்னைக்கு மாதிரி தனியா வந்துட்டியா? பின்ன நீ எப்படி இங்க? அக்கா அக்கா. ஓ, அக்கா கூட்டிட்டு வந்தாங்களா? சரி வா உட்கார் வா. அம்மா, உன் அக்கா எங்க? ஹலோ 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 சொல்ல ஹலோ. ஓ, போன் பேசிட்டு இருக்காங்களா? சரி 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 ஓகே. உன் அக்கா வர்ற வரைக்கும் நான் உனக்கு இங்க கம்பெனி கொடுக்குறேன். சரியா? இசையோட அக்கா யாரா இருக்கும் இங்க? உன் அக்கா வரட்டும். குட்டி பண்ண ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க நல்லா கேக்குறேன். பாவம். எனக்கா? உன்னோட மிட்டாயா எனக்கு ஷேர் பண்றியா? பணம் பணம் பணம். நீங்க எல்லாரும் பணத்துக்காக தான் என் கூட இருக்கீங்களா? நான் தான் எப்பவும் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொடுத்தது நீதான் இசை. புஷ்பா ஃப்ரெண்ட். எஸ், புஷ்பா உன்னோட ஃப்ரெண்டு தான். சிபி சார் உங்க செக்ஷன்ல கூப்பிடுறாங்க. வந்துட்டானுங்க. நிம்மதி ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டாங்க. இசை 1 செகண்ட் போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஆளாளுக்கு உங்க இஷ்டப்படி இருக்க. இது ஒன்னும் ஹோட்டல் இல்ல, இது வீடு. இங்க ஒரு சில ஒழுக்கம் இருக்கணும். இங்க இருக்கிறவங்களுக்கு டிசிப்ளின் வேணும். ஏய், முதல்ல ஸ்பீக்கரை கொடு. ஒரு லெக்சர் கேட்கல, எனக்கு டைம் இல்ல. கொடு. டைம் இல்லனாலும் விருப்பம் இல்லனாலும் என்னோட லெக்சரை கேட்டுதான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இந்த வீட்ல இனிமே சில ரூல்ஸ் இருக்கும். அத எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னது ரூல்ஸா?
இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ வேலைக்கு வந்திருக்கிறியா இல்ல எங்க எல்லாரையும் நாட்டமா பண்ண வந்திருக்கியா? அதானே, நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன். ஆனா என் வேலை இவங்க நினைக்கிறத நான் செய்யறதுதான். ஓகே, விஷயத்துக்கு வரேன். ரூல் நம்பர் 1, இனிமே இந்த வீட்ல யாரும் சத்தமா பாட்டு கேக்குறதோ படம் பாக்குறதோ இருக்கவே கூடாது. ரூல் நம்பர் 2, ஆளுக்கு ஒரு சமையல், ஆளுக்கு ஒரு டிஷ் எல்லாம் செய்ய முடியாது. முத்தம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, ஆனா அதை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலையே. மறுபடியும் சொல்றேன், ஒரே சமையல தான் இனிமே எல்லாருக்கும். இத மீறி யாராச்சும் அதை செய் இதை செய்யன்னு சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. ரூல் நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது. நைட்டு 11 மணிக்கு மேல வீட்ல கர்ஃபியூ. ஆ? அதுக்கு மேல யாரும் வெளியில போக கூடாது. வெளியில போயிருந்தாலும் அந்த டைம்குள்ள வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். ஆ, அத மீறினீங்கன்னா கதவு உங்களுக்கு திறக்காது. நான் போடுற ரூல்ஸ ஃபாலோ பண்ணலனா அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ச்சே. உங்க வரவு செலவு எல்லாத்தையுமே நேரடியா பாதிக்க வைக்கும். மறுபடியும் சொல்றேன், இத யாரு ஃபாலோ பண்ணலையோ அவங்க இந்த வீட்ல இருக்க முடியாது. அது யாரா இருந்தாலும். ஏய், என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னோட சர்வாதிகாரத்துக்குலாம் நாங்க அடங்கி போகணுமா என்ன? சர்வாதிகாரமே தான். உங்களெல்லாம் வழிக்கு கொண்டு வர சாதா அதிகாரம் பத்தாது. இத்தனை வருஷமா ஜனாமா உங்ககிட்ட அன்பாவும் சொல்லி பார்த்தாங்க, அதட்டையும் பார்த்துட்டாங்க. ஆனா யாராச்சும் அதை கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. சோ என் மெத்தட் தான் சரி. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ஹலோ ஹலோ, தமிழரசியா? ஆமா சார், சொல்லுங்க சார். ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி கிடைச்சிருக்குமா? சார், நீ எழுதி கொடுத்த உங்க அப்பா அடையாளத்தோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஜிஹெச் வரைக்கும் வர முடியுமா? இல்ல சார், எங்க அப்பாவா இருக்காது. கண்டிப்பா இருக்காது. இல்ல, கண்டிப்பா எங்க அப்பாவா இருக்காது சார். அதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்துட்டு சொல்லுமா. கொஞ்சம் சீக்கிரம் வாமா, கொண்டு வந்துட்டோம். சார். அம்மா, நீ தானம்மா தமிழ்? ஆமா சார். எவ்வளவு நேரம் உனக்கா வெயிட் பண்றது? மாமா வந்து அடையாளம் கட்டுமா.